இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற முதல் முறையாக இந்த ஆராதனையில் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் திருச்சபை உங்களை வரவேற்கிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் தங்களுடைய திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற கர்த்தருடைய மக்கள் இந்த ஆராதனையிலே சோஷியல் மீடியா மூலமாக ஒருவேளை நீங்கள் இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் திருச்சபை உங்களை வாழ்த்துகிறது. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வேண்டியதான கிருபைகளின் மேன்மை தேவன் தந்து அவர் உங்களை சாட்சியாக கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கர்த்தர் இந்த மாதம் 1ஆம் தேதி நமக்கு அவர் வெளிப்படுத்தின வார்த்தை. இந்த மாதம் நான் சொன்னது போல கிறிஸ்துவின் பிறப்பின் மாதமாக இருக்கிறபடியினால், நம்முடைய இரட்சகருடைய பிறப்பின் மாதமாய் இருக்கிறபடியினால், என் அப்பன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மாதமாக இருக்கிறபடியினால், அதை சார்ந்து அவருடைய பிறப்பை வைத்து வேதத்திலே சொல்லப்பட்ட வாக்கு தத்தமாக அவர் வாக்குறுதி கொடுத்த ஒரு வார்த்தை தான் இந்த மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு அவர் வெளிப்படுத்தினார். அதை தான் நாம் இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Matthew's Gospel chapter 2 verses 10. மத்தேயு 2:10. இப்படியாக நாம் இங்கே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த வார்த்தையிலே 1ஆம் தேதி அதிகாலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு, உலகெங்கும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் வாசித்த அந்த வசனத்திலே அவர் சொன்ன ஒரு காரியம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் முழுவதும், இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகை வரையிலும் அவரை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா மிகுந்த ஆனந்த சந்தோஷமாய் இருக்கும் என்று அன்றைக்கு காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேசினார். ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் கேட்கல அப்படின்னா, யூடியூப்ல நம்முடைய லிவிங் மீடியா, நம்முடைய ஊழியத்தின் மூலமாக நடக்கிற அந்த சோஷியல் மீடியாவிலே, லிவிங் மீடியாவிலே நீங்கள் அதில் நீங்கள் டைப் செய்வீர்கள் என்றால் அந்த செய்தியை நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெறும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அதே அந்த வசனத்திலே அதில் சொல்லப்பட்டிருக்கிற மற்றொரு வார்த்தையை இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு அவர் பேசும்படியாக இருக்கிறார். ஆகவே அவருடைய சத்தத்தை கேட்க கர்த்தருடைய ஜனம் நம்முடைய செவியை அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்புவோம். கர்த்தர் பேசுகிற ஏதோ ஒரு வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை தொடும், உங்களுடைய இருதயத்தை கலிகூற பண்ணும். ஆனந்த சந்தோஷமாய் இந்த ஆராதனையிலே நீங்கள் கடந்து போக ஆவியானவர் உதவி செய்ய அவர் உங்களோடு கூட இடைப்பட அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியை உங்களோடு பேசுவதிலே, பகிர்ந்து கொள்வதிலே இந்த இடத்துல நான் சந்தோஷமாய் நான் இருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் வெளிப்படுத்தின அந்த காரியங்களை நான் நினைத்து பார்க்கும் பொழுது சபையை அவர் எவ்வளவாய் நேசிக்கிறார், இந்த சபையின் மேல் எவ்வளவாய் கர்த்தருடைய கரிசனை, கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சபையை கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவர் வரும் பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆவல், அந்த ஆசை, அவருடைய எண்ணம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறபடினால் இப்படிப்பட்டதான அந்த வார்த்தைகளை அவர் எனக்கு வெளிப்படுத்தினதிலே நான் பார்க்கும்போது
அதை நான் புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருந்தது. அப்படி என்றால் அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். ஆகவே கேட்கிற நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படி இதோ இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இந்த வேளையிலே அவர் பேசுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பாருங்க, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது. இந்த வார்த்தையெல்லாம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து பேசுவது உண்டு. அப்படியாக நாம் இந்த வார்த்தைகளே அநேக செய்திகள் கிறிஸ்துமஸ் தினத்தன்று நாம் அதை கேட்டிருப்போம். அநேக ஊழியர்கள் மூலமாக, அநேக பரிசுத்தவான்கள் மூலமாக கர்த்தர் அவளுக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாட்டின்படியாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறதானே வார்த்தைகளை அவர்கள் நமக்கு பிரித்து பிரித்து அதை வகுத்து நம்மளுக்கு காட்டியிருப்பார்கள். இருந்த போதிலும் இன்று கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு இந்த வார்த்தைகளை ஒரு புதிய ஒரு வெளிப்பாட்டை அவர் சபைக்கு கொடுக்க இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் கேட்டதாக இருந்தால், ஒருவேளை நீங்கள் இதை அறிந்த ஒன்றாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியுமாக அதை ஒரு புத் உணர்வுக்குள்ளாக நீங்கள் புத்தணர்ச்சி அடைந்து நீங்கள் அந்த சந்தோஷத்திற்குள்ளாக நீங்கள் திரும்பி வரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அதை நினைப்பூட்டுகிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி இந்த செய்தியை கேட்க உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நம்ம இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது. அப்ப இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு நட்சத்திரம், ஸ்டார்ஸ். இதை பற்றி பேசுங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு வெளிப்பாடு கிடைக்கும். ஒவ்வொருவருமே ஒவ்வொரு அனுபவத்தை இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசுவீங்க. ஒருவேளை பேச தயங்கினாலும் எழுத சொன்னா அழகா எழுதி கொடுப்பீர்கள். ஏனென்றால் நட்சத்திரத்தை குறித்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நாம் தெரிந்து வைத்திருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக நான் இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது எனக்கு இதிலே கர்த்தருடைய ஆவியான ஒரு காரியத்திற்கூடாக அவர் என்ன நடத்தினார். அது என்ன அப்படி நம்ம பார்க்கும்போது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது என்று சொல்லும்போது எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலே சூரியன் உண்டாக்கப்பட்டது, சந்திரன் உண்டாக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, எத்தனையோ கோள்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. இவைகளிலே ஒன்றையும் கர்த்தர் என் அப்பன் இயேசுனுடைய பிறப்பிற்கு அடையாளமாய் உலகத்திற்கு காட்டுவதற்கு அவைகளிலே ஒன்றையும் அவர் தெரிந்து கொள்ளாமல் அதிலே ஒன்றை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அதுதான் நட்சத்திரம். நான் யோசிச்சு பார்க்கிறேன், சூரியன் பூமி அனைத்திற்கும் என்ன செய்யுது? வெளிச்சத்தை கொடுக்குது. அது இல்லைன்னா அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மழைக்காலங்கள் வரும் பொழுது சில நேரங்கள் சூரியனுடைய அந்த வெளிச்சம் இல்லாமல் அந்தகாரப்படும் போது காலை நேரம் இல்லாவிட்டால் பகல் நேரம் வெயில் அடிக்கிற அந்த 12ஆம் மணி நேரத்திலும் கூட சில நேரங்கள் அந்தகாரப்படும் போது பூமி என்ன செய்யப்படுகிறது? ஆமா, அப்போ வெளிச்சம் சூரியன் மூலமாக நமக்கு கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு அந்த சூரியனோ இல்லாவிட்டால் சந்திரனோ இல்ல, மாறாக எது ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக முன் வெளிப்படுதுன்னா நட்சத்திரம். வேதத்தில் நான் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்குள்ளாக ஒரு ரொம்ப சந்தோஷம் உண்டானது. அந்த 9ஆம் வசனத்தை நான் படிக்கும் போது
அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் என்று அந்த இடத்துல சொல்லப்படுது. நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும். இந்த வார்த்தை நான் படிக்கும்போது ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி, ஏதோ ஒரு தொடர்பு நட்சத்திரத்திற்கும் என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிறதை ஆவியானவர் எனக்கு இடைப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமா, அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நட்சத்திரம் எதற்காக இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் வந்ததுன்னா, சாஸ்திரிகளுக்கு, மேய்ப்பர்களுக்கு இப்படி ஒருவர் உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கிற ஒரு நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்க, அதை அவர்கள் உணர்ந்து அதன் பின்னாக வந்து அந்த இடத்தை வந்து சேர்வதற்கு ஒரு வழிகாட்டியாக தான் இந்த நட்சத்திரம் என்ன செய்யப்பட்டது, அங்கே போனது. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க இருந்த இடத்திற்கு நட்சத்திரம் தோன்றுது. அவங்க அதை பார்க்குறாங்க. ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வெளிச்சம். ஏன்னா வானத்துல எண்ண கடங்காத நட்சத்திரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அவைகளிலே ஒரு நட்சத்திரத்தினுடைய பிரகாசம் பிரமிக்கத்தக்கதாக இருந்தபடினாலே இவர்களுடைய கண்கள் அதற்கு நேராக நோக்கப்பட்ட போது இப்ப அந்த நட்சத்திரம் ஒரு காரியத்தை செய்து நின்ற அந்த நட்சத்திரம் விலக ஆரம்பிக்கிறது. அவர்கள் இருந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பிக்கிறது. இப்பொழுது இவர்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. என்னன்னா, இருந்த நட்சத்திரங்கள்ல இந்த ஒரு நட்சத்திரம் மூவ் ஆகுதே, என்ன ரகசியம்? ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள், பிரமித்து பார்க்கிறார்கள். இப்படிதானே இப்போ இன்றைக்கு நம்மளே திடீரென்று வானத்துல நட்சத்திரங்கள், எண்ண கடங்காத நட்சத்திரங்கள் இருக்கும்போது அதுல ஒரே ஒரு நட்சத்திரம் பிரமிக்கத்தக்கதாக ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிரகாசத்தை கொடுத்துச்சுன்னா நம்ம என்ன பேசிட்டு இருப்போம்? ஆச்சரியப்பட்டு பார்ப்போம். வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பேசுவோம். முடிஞ்சா 10 பேருக்கு என்ன செய்வோம்? ஆமா சொல்லுவோம், போன்ல அனுப்புவோம், கிளிக் பண்ணுவோம், ஸ்டேட்டஸ் போடுவோம். பிரமிப்பு. ஏன்? நட்சத்திரம் இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. எல்லாவற்றை போல அதுவும் ஒன்று இருக்கும், சந்தேகம் இல்லை. அதுலயும் ஒன்று பெருசா வருது, பிரகாசமா இருக்கு, சந்தேகம் இல்லை. ஆனா அது கொஞ்சம் நகருதுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். இப்ப இவங்களுக்கு அப்படிதான். இப்ப அது நகருது, பாக்குறாங்க. அப்ப சம்திங், ஏதோ இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாக அவருடைய உணர்வுகள் தூண்டப்படுகிறது. இப்படி அந்த நட்சத்திரத்துக்கு பின்னாடி போறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது வழிகாட்டி தான். இட்ஸ் ஜஸ்ட் கைடர். அது கைட் பண்றதுக்காக அனுப்பப்பட்டது. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு, இப்போ நம்ம ஒரு தூரமான ஒரு இடம் பார்க்கிற அளவுல ஒரு இடம் வந்துருச்சு, நம்ம போக வேண்டிய இடம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? கரெக்டா போயிடுவோம். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது போக காட்ட வேண்டிய இடத்திற்கு அருகிலே அந்த நட்சத்திரத்தும் வந்துருச்சுனாலே இவங்களுடைய கண்கள் எதை பார்க்கும்? ஆட்டோமேட்டிக்கா எதை பார்க்கும்? அடுத்தது அந்த இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் அந்த இடத்துல இருக்கு. ஏதோ ஒரு அந்த தொழுவத்துல யாரும் இருக்கிறாங்களே, அங்க ஏதோ ஒரு குழந்தையின் சத்தம் கேட்குதே, என்னமோ அங்க ஒரு வெளிச்சம் இருக்குதே என்று ஆட்டோமேட்டிக்கா அந்த நட்சத்திரத்தை பார்த்த கண்கள், அதற்கு பின்னாக வந்த கண்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா என் அப்பன் இயேசு இருந்த அந்த இடத்திற்கு என்ன செஞ்சிடும்? கண்களுடைய பார்வை வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த நட்சத்திரம் செஞ்சது என்னது? அது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்திருந்தா பரவாயில்ல, அதோடு அது நின்று இருந்திருந்தா பரவாயில்ல. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும். அப்படின்னா என்ன? பிள்ளைக்கு மேல. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியுதா? வழிகாட்டி ஒரு குறிப்பிட்ட இடம். சில நேரங்களில் நம்ம வெளியே புறப்பட்டு போறோம்,
ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நம்ம போய் அந்த இடம் நமக்கு தெரியலனா, யாரோ ஒரு இடத்துல நம்ம இடத்தை கேட்கிறோம், இந்த விலாசம் எப்படி போகணும், இந்த இடத்துக்கு எப்படி போகணும். அப்போ அவங்க சில சொல்லுவாங்க, நானும் அந்த வழியாக தான் போகிறேன், என் பின்னாடியே நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கன்னு. அப்போ அவங்கள கைட் பண்ணி நம்ம போகிறோம். ஆனால் அவங்க போக வேண்டிய இடம் வேற இடம் வந்துச்சுன்னா, ஆனால் குறிப்பிட்ட அந்த இடம் நம்ம கண்டு கொள்ளுகிற அந்த இடம் வருகிற வரைக்கும் அவங்க வந்த பிறகு சொல்லுவாங்க, தோங்க அந்த இடம் தான், அப்படி பார்த்து என்ன செஞ்சிருங்க, போயிடுங்க. ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஆனால் இந்த நட்சத்திரம் பாருங்க, அவங்களுக்கு வெளிப்பட்டது, நகர ஆரம்பித்தது, அவர்கள் அழைத்து கொண்டு வந்தது. அந்த குறிப்பிட்ட இடம் வந்து அங்க நிக்கல, அது என்ன செஞ்சதுன்னா, எங்க போய் நிற்கணுமோ அங்கே போய் நின்றது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை நான் வாசிக்கும் போது, நட்சத்திரத்திற்கும் என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இந்த வசனத்திற்குள்ளாக நான் போகும்போது சில காரியங்களை அவர் எனக்கு காண்பித்ததை தொடர்ந்து உங்கள் மத்தியில் நான் பேச நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நட்சத்திரம் ஸ்டார். இந்த நட்சத்திரத்தை பற்றி வேதத்தின் முதல் புஸ்தகத்திலே நாம் அதை பார்க்கிறோம், வேதத்தினுடைய கடைசி புஸ்தகத்திலும் அதை பார்க்கிறோம். இந்த நட்சத்திரத்தை பற்றி முதல் புஸ்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த நட்சத்திரத்தை பற்றி இந்த வேதாகமத்திலே கடைசி புஸ்தகத்திலே கடைசி அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நட்சத்திரம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வேதத்திலே பார்க்கப்படுகிறது. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். நட்சத்திரம் வேதாகமத்திலே முதல் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு, வேதாகமத்திலே கடைசி புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரம் வேத புஸ்தகத்தினுடைய முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரம் வேத புத்தகத்திலே கடைசி அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இதை கர்த்தருடைய ஆவியானவர் காட்டும்போது எனக்கு ஆச்சரியமல்ல என்றால், பலமுறை இந்த வேத புஸ்தகத்தை நான் வாசித்ததினாலே சில நேரங்கள் அதனுடைய ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்ப பாருங்க, நட்சத்திரம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வேதத்தில் சொல்லப்படுமானால், அப்பொழுதுதான் நான் நினைக்கிறேன், என் அப்பன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கும் இந்த நட்சத்திரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏதோ ஒரு சம்திங், ஒரு தொடர்பு இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன். அதை தான் நாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோமா என்னோடு கூட? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். Let's all turn to the book of Genesis chapter 1 verses 16. I will read for you. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இங்க இந்த இடத்துல இந்த வசனத்தை நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும், தொடர்ச்சி சொல்றாரு, நட்சத்திரங்களையும் என்ன செஞ்சாராம்? உண்டாக்கினார். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலே, ஆதியிலே வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டித்த பிறகு ஒவ்வொரு நாளும் அதை அவருடைய பார்வைக்கு நல்லதாக தோன்றுகிற விதத்திலே ஒவ்வொன்றையும் அவர் உண்டாக்கி சிருஷ்டித்து வந்த பிறகு வந்து கொண்டிருக்கிற அந்த நிலையிலே ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அதை நாம் 14ஆம் வசனத்தில் இருந்து அதை நாம் வாசிக்கிறோம். 3ஆம் நாளுக்கு பிறகு அவர் செய்த அவருடைய சிருஷ்டிப்பிலே அவர் உண்டாக்கின ஒரு காரியத்தை அந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை இதில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா,
பகலையும் இரவையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரிக்கிறார். அப்ப பகலை ஆள பெரிய சுடரை கர்த்தர் வச்சிட்டாரு. அப்ப இரவை ஆள சிறிய சுடரையும் வச்சிட்டார். அப்போ சரியா வச்சிட்டார். காலையில என்ன தேவையோ இரவுக்கு என்ன தேவையோ. அந்த வசனத்தை நல்லா கவனிச்சீங்களா? பகலுக்கு பெருசு, இரவுக்கு. ஏன் அது? இரவுக்கும் பெருசு வச்சா இரவு ஒன்று அவசியமே இல்லை, அப்படிதானே? இரவுக்கும் ஒரு பெரிய சுடரையே வச்சுட்டா இரவு என்னத்திற்கு அப்புறம்? எதற்கு பகல், என்னத்திற்கு இரவு? அப்ப ஆண்டவருடைய ஞானத்தை கவனிச்சு பாருங்க. பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக பகலுக்கு பெரிய சுடர், இரவுக்கு. ஆமா, சரி. அப்ப சரியா தானே இருக்கு. ஏன் கம்மா போட்டு நட்சத்திரத்தை அங்க கொண்டு வந்தாரு? என்றைக்காய்களும் சிந்திச்சு இருக்கிறீங்களா? அவருடைய சிருஷ்டிப்பு மிக அழகா நேர்த்தியா இருக்கும்போது அவருடைய சிருஷ்டிப்புல எந்த ஒரு குறையும் இருக்காது. குறையை கண்டுபிடிக்க முடியாது, தவறுதலை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல பார்க்கிறோம், வானம் பூமி ரெண்டத்தை பிரிச்சாரு, இரவு பகல் என்று ரெண்டையும் பிரிச்சாரு. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, சமமாக இருக்கு. பகலுக்கு தேவையான பெரிய சுடரு, இரவுக்கு தேவையான சிறிய கரெக்டா இருக்கு. ஏன் அந்த நட்சத்திரம்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நட்சத்திரங்களை உண்டாக்கினாராம். அதற்கு தான் அந்த 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். பெரிய சுடரா இருந்தாலும் சரி, சிறிய சுடரா இருந்தாலும் சரி, நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, அங்க வேதம் சொல்லுகிறது அவைகள் அடையாளங்களுக்காகவும், வசனம் சொல்லுது அவைகள் அடையாளங்களுக்காகவும், அப்புறம் காலங்களுக்காகவும், நாட்களுக்காகவும், வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது. அப்ப நட்சத்திரம் எதற்கெல்லாம் ஒரு காரியமாக இருக்கு? அடையாளம், இன்னொன்று காலங்களுக்கு, நாட்களுக்கு, வருஷங்களுக்கு குறிக்கிறது கொன்றாக காணப்படுது இந்த நட்சத்திரம். நீங்க பார்ப்பீங்க, நட்சத்திரத்தை எல்லா நாளுமே நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க. சில காலங்கள் வரும்போது நட்சத்திரங்கள் என்ன செய்யாது, தோன்றாது. ஆனா இரவிலே காலங்கள் மாறினாலும் சிறிய சுடர் என்ன செய்யும், உண்டாகும். தெரியுங்களா? மழைக்காலம் வந்தாலும் பனிக்காலம் வந்தாலும் எந்த காலம் வந்தாலுமே இரவிலே வருகிற அந்த சிறிய சுடர் தெரியும். ஆனா சில நேரங்களில் காலங்கள் மாறும் போது நட்சத்திரங்கள் என்ன செய்யாது, வராது. அப்போ ஆண்டவர் ஜனங்கள் காலங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் அவர்கள் அறிந்து கொள்வதற்காக நட்சத்திரங்களையும் அங்கே கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நல்ல தேவன் அந்த பெரியவரை ஒரு விசை கரங்களை தட்டி அவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமே. ஆமென். எஸ், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இயற்கையாக கர்த்தருடைய சிருஷ்டிப்பிலே இவைகள் உண்டாக்கப்பட்டது. அவருடைய சிருஷ்டிப்பிலே வானம் பூமி இவைகளை உண்டாக்கி இயற்கையாக ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் அழகாய் அவர் உண்டாக்கி தந்தார். அப்ப இயற்கையின் பார்வையிலே கர்த்தர் நட்சத்திரங்களை உண்டாக்கி இருப்பது நமக்கு அது ஒரு மிக மிக பிரயோஜனமாக ஒன்றாக அது பார்க்கப்படுகிறது. இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளுக்கு ஆவிக்குரிய ரீதியாக இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பேச வருகிறார். இயற்கையாக ஒரு மனிதனுக்கு ஒரு நட்சத்திரம் எவ்வளவு தேவையோ அதே போல் இந்த வேளையிலே இந்த வார்த்தையை கொண்டு, இந்த நட்சத்திரத்தை கொண்டு சபைகளுக்கு, those who are watching churches all over the world, for you, இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற சபையே, நமக்கு இந்த வேளையிலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய ரீதியிலே, ஆவிக்குரிய வழியிலே இப்பொழுது அவர் நம்மளோடு இப்பொழுது அவர் பேச இருக்கிறார். நட்சத்திரம்
உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நட்சத்திரம் உண்டாக்கினார். அப்ப நட்சத்திரம் உண்டாக்கினார்னா, இப்ப நான் ஆவிக்குரிய ரீதியில உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்போ ஒரு நட்சத்திரத்தை உண்டாக்கினார்னா, உண்டாக்கப்படுவதற்கு பின்னாக ஒரு பொருள் அவசியமாக இருக்கு. உலகத்திலே நீங்க எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, நமக்கு ஒரு ப்ராடக்ட் இல்லாவிட்டால் ஒரு மிஷின் இல்லாவிட்டால் ஒரு டூல்ஸ், எந்த ஒரு காரியம், ஒரு வெசல், எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் அது நம்முடைய கையிலே அது கிடைக்கும் போது அதற்கு பின்னாக ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கு. இல்லை அப்படின்னா அந்த ஒரு பொருள் இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்டும் நம்மளுடைய கையில வர வாய்ப்பே இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை சொல்லும் போது என்னுடைய நினைவுக்கு ஒன்று வருகிறது. எனக்கு தெரிந்த அங்கிள் ஒருவர் ஒரு டெலஸ்கோப் ஒன்றை வைத்திருந்தார். அந்த டெலஸ்கோப்பினுடைய கவர், ஒரிஜினல் கவர், அதை அவர் மிஸ் பண்ணிட்டார். அப்போ அதற்கு கவர் போடணும். கவர் போடலைன்னா அந்த லென்ஸ் ஸ்பாயில் ஆகி போயிடும். விலை உயர்ந்த டெலஸ்கோப் அது. அப்போ அதற்கு கவர் போடணும். அப்போ ஒரு முறை அவர் என்ன நினைத்தான்னு தெரியல, என்னிடத்துல தொடர்பு கொண்டு, லிவி, எனக்கு இந்த டெலஸ்கோப்பினுடைய இந்த லென்ஸுக்கு ஒரு 2 கவர் தேவைப்படுது, உன்னால் அதை எனக்கு செஞ்சு தர முடியுமா, ஆயத்தப்படுத்த முடியுமா அப்படின்னு. ஒரிஜினல் கவர் மிஸ் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அது கிடைக்காது. ஏனென்றால் அதனுடைய சைஸுக்கு கரெக்டா அது அமையணும். அப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு, உடனே எனக்கு என்னோட நினைவிற்கு என்னோட நண்பர் உடனே என்னோட நினைவுக்கு வந்தார். அவர் லேத் மிஷின் வச்சு இந்த ரப்பர் தயார் பண்ணுகிற தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நான் உடனே இவர்கிட்ட டைம் கேட்டு அவர்கிட்ட நான் கால் பண்றேன். கால் பண்ணி, இந்த மாதிரி என்னுடைய ஒரு காரியத்திற்கு நீங்க செய்கிற அந்த ரப்பர்ல எனக்கு ஒரு கவர், ஒரு மூடி 2-4 செஞ்சு தர முடியுமான்னு. அப்ப அவர் என்கிட்ட கேட்டது, அந்த பொருளை கொண்டு வா, அந்த டெலஸ்கோப் கொண்டு வாங்க, அப்பதான் நான் அதை பார்த்து செய்ய முடியுமா முடியாதா, ஏன்னா அதற்குரியதான அந்த அந்த அச்சு என்கிட்ட, அந்த இயந்திரம் என்கிட்ட இருக்கா, நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த டெலஸ்கோப்பை கொண்டு போய் அவர்கிட்ட காமிக்கிறேன். பார்த்த உடனே அந்த சைஸை பார்க்கும்போது அவர்கிட்ட அதற்கு ஏற்றாற் போல, அந்த கவர் செய்கிறதுக்கு ஏற்றாற் போல அந்த இது இருக்குதா அப்படின்னு பார்க்கிறாரு. இல்லை இல்லை இல்லை, எல்லாம் 1 இன்ச் பெருசா இருக்கு, இல்லாவிட்டால் 1 இன்ச் சின்னதா இருக்கு, கரெக்டா இல்லை. அப்ப அவர் யோசிக்கிறார், என்ன செய்யலாம். சாலமோன் கேட்டுட்டாப்ல, என்ன செய்யலாம் அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, சாலமோன், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு, இந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி ரப்பர் செய்யறதுக்கு முதல்ல அந்த காரியத்தை நான் உருவாக்குனதான் நான் அதில் ரப்பரை செய்ய முடியும் சொல்லி, அந்த ரப்பருக்காக ஒன்றை அவர் என்ன செஞ்சார்னா உருவாக்கி அதுல அந்த ரப்பரை செஞ்சு அது அந்த டெலஸ்கோப் கொடுத்தாரு. அது இப்போ வரைக்கும் அது கரெக்டா ஃபிட் ஆகி இருக்கு. எதற்கு நான் சொல்ல வரேன் தெரியுங்களா, ஒரு ப்ராடக்ட் வெளியே வரணும்னா அதற்கு பின்னாக முக்கியமான ஒன்று இருக்கணும். அப்ப இந்த இடத்துல நட்சத்திரம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லும்போது ஆவிக்குரிய ரீதியில உங்களோடு கூட நான் பேசுகிறேன். இந்த நட்சத்திரம் உண்டாக அப்ப ஏதோ ஒன்று தேவை, அது இல்லாமல் நட்சத்திரம் உண்டாகாது. அப்ப அதற்கு பின்னாக ஒரு அவசியம் இருந்தது, அந்த காரியம் இருந்தது. அதை பற்றி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். Numbers chapter 24 verses 17. என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து என்ன செய்யுமா, உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், அது மோவாப்பின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் என்ன செய்யுமா, நிர்மூலமாக்கும். அப்ப இந்த வாசித்த அந்த வசனத்துல ஒரு வார்த்தை நாம் இப்படி வாசிச்சோம், என்ன, ஒரு நட்சத்திரம்
யாக்கோபில் இருந்து உதிக்கும். ஒரு நட்சத்திரம் எங்கிருந்து உதிக்குமா? யாக்கோபில் இருந்து உதிக்கும். அப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நட்சத்திரங்களை உண்டாக்கினார் என்று சொல்லும் போது, என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, எங்க இருந்து உண்டாக்கினார்னா யாக்கோபில் இருந்து அதை உண்டாக்குகிறார். இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நட்சத்திரம் உண்டாக்கப்பட்டது, அது உண்மை. அது எங்கிருந்து உண்டாக்கப்பட்டது என்றால் யாக்கோபில் இருந்து அது உண்டாக்கப்பட்டது. இதை பீலேயாம் சொல்லுகிறார். நீங்க அதற்கு முன்னாக உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து வரும்போது பீலேயாம் கண்டதை அவர் சொல்லுகிறார். ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும். உதிக்கும். அப்ப யாக்கோபு, யாக்கோபு என்றைக்காகிலும் இந்த மனுஷனை நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? ஆண்டவராகிய பிறப்பை பற்றி பீலேயாமும் என்ன செஞ்சிருக்கிறார்? முன்னமே அறிவித்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பீலேயாமும் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும்போது அதுல ஒன்றை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். என்ன சொல்றார்னா, யாக்கோபிலே, யாக்கோபிலே ஒரு மனுஷனை உள்ள கொண்டு வராரு பீலேயாம். யாக்கோபு. அப்போ நட்சத்திரங்கள் உண்டாக்கப்பட்டது, அது உண்மை. ஆனால் எங்கிருந்து உண்டாக்கப்பட்டது, எங்கிருந்து அது உதிச்சதுன்னா யாக்கோபில் இருந்து. யாருங்க இந்த யாக்கோபு? இவரை பற்றி வேதம் என்னங்க சொல்லுது? அதை பற்றி நம்ம இன்றைக்காக சிந்திச்சிருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த யாக்கோபில் இருந்து வந்திருக்கிறாராமே. இந்த யாக்கோபு யார்? இங்கே பீலேயாம் சொன்ன இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அதை உறுதிப்படும்படி, அது உறுதிப்படத்தக்கதாக, அது அப்படியே நிறைவேறும்படி என் அப்பன் இயேசுவினுடைய பிறப்பிற்கு அது சொல்லப்படுகிறது. நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். Matthew's Gospel chapter 1 verses 15 and 16. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எலியூத் எலியாசரை பெற்றான். எலியாசர் மாத்தானை பெற்றான். மாத்தான் யாரை பெற்றானா? ஆமா, யாக்கோபை. எந்த யாக்கோபு தெரியுமா? அங்கே பீலேயாம் சொன்ன அந்த யாக்கோபு. யாக்கோபை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்திலிருந்து கிறிஸ்து என்னப்படுகிற. இப்ப நமக்கு அந்த லாஸ்ட் பார்ட் நமக்கு வேண்டாம். இப்ப நம்ம யாரை தான் பார்த்துட்டு இருக்கிறோம்? யாக்கோபு. அப்ப பாருங்க, ஒரு பெயர் அட்டவணை சரித்திரத்திலே சந்ததி சந்ததியாக பெயர்கள் சொல்லப்படுதுன்னா அதுல ஒரு முக்கியம் இருக்கு அப்படி என்பதை நம்ம முதல்ல என்ன செஞ்சுக்கணும்? புரிந்து கொள்ளணும். வேதத்தை வாசிக்கிறவங்க பாருங்க, லைனா ரெகுலரா வாசிக்கிற பகுதி வாசிக்கிட்டே வருவாங்க. என்னாகுமத்தை என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க. மோஸ்ட்லி பொதுவா என்ன செய்ய மாட்டாங்க? என்னாகுமத்தை ஏன் எல்லாம் எண்களா இருக்கும், எல்லாம் எண்கள். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சந்ததிகள் வரும். இவர் 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 அது என்ன பண்ணிடுவாங்க? இது நமக்கு என்னத்துக்கு போடு ஜம்ப் அப்படி அப்படி போயிடுவாங்க அப்படியே. ஆனா வேதத்துல பெயர்கள் சொல்லப்படுதுன்னா அவர்கள் முக்கியம் வாய்ந்தவர்கள். அல்லேலூயா. இருக்கீங்களா இங்க? வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு பெயருமே முக்கியம் வாய்ந்தது. ஆகவேதான் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் செய்த இன்னும் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் இதுல சொல்லப்படாதவைகள் எழுதிப்பட்டிருக்கு. அது தல்லாகம புஸ்தகத்துல வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்ப அவர் செஞ்ச அற்புதங்களே இது போதும் அப்படின்னு சொல்லி சிலரை தள்ளி இருக்கு. ஆனா வேதத்துல சிலருடைய பெயர்கள் இங்க கொண்டு வருதுன்னா அது ஆண்டவர் தள்ளாம வச்சிருக்கிறான்னா அது ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அப்ப இந்த இடத்துல யாக்கோபு பிலேயாம் சொன்ன அந்த யாக்கோபுன்ற பெயர் பிலேயாமோடு அது இருந்திரல. அது எங்க வருதுங்க? மத்தேயுல முதல் அதிகாரத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிறப்புக்கு அங்க காணப்படுது. அப்ப பிலேயாமுக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு என்ன? யாக்கோபுனுடைய மகனிடத்துல தான் கிறிஸ்து என்னப்படுபவர் பிறப்பார். The right revelation, the clear vision about the Jesus born, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை குறித்து தெளிவான ஒரு தரிசனம், தெளிவான ஒரு வெளிப்பாடு பிலேயாமுக்கு கிடைத்தது. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், யாக்கோபு எல்லாருக்கும் தெரியும், வேதத்துல அக்காலங்களிலே புருஷர்மார்கள் வேதத்திலே முக்கியமாக பேச சொல்லப்பட்டார்கள். அப்ப இந்த இடத்துல யோசேப்பு வராம ஏன் யாக்கோபு வந்தது? அடுத்த ஒரு கேள்வி. இப்ப யாக்கோபு இன்னார் பெற்றான்னு யாக்கோபை பெற்றான் வந்துச்சு. அப்ப யாக்கோபு யாரை பெற்றான் வந்திருக்கலாம்? யார் பெற்றான் வந்திருக்கணும்? யோசேப்பு. யோசேப்பின் மூலமாக வந்திருக்கலாம்ல. ஆனா இந்த இடத்துல வசனம் எப்படி வருது? எப்படி பார்க்கிறோம்? யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். கொஞ்சம் விளக்கமா வருது அந்த இடத்துல. முன்னாடி எல்லாம் இவர்கள் அப்படியே வந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அப்படியே டீடைல்டா வருது. ஏன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்தது ஒரு ரகசியம் அதுல இருக்கு. ஆகவே அதை அதிக பாயிண்ட் அவுட் பண்ணாம பிலேயாம் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும்படி யாக்கோபு இந்த இடத்துல வெளிப்படுகிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப யாக்கோபில் இருந்து நட்சத்திரம் என்ன செஞ்சது? உதித்தது, உண்டானது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிறப்பை குறித்ததான அந்த தீர்க்கமான அந்த வார்த்தையை குறித்து லூக்கா வைத்தியன் எழுதும்போது, லூக்காவும் இதை பற்றி ஒரு விஷயத்தை அவர் எழுதுகிறார். நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தெரியும். லூக்கா சுவிசேஷம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, if you turn to the gospel according to the Luke chapter 1 verses 33 says like this. லூக்கா 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். யாக்கோபுனா நமக்கு எல்லாருக்கும் யாரை போயிடுனா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்படிதான் இந்த வசனத்தை நீங்க நம்ம படிக்கும்போது தெரிஞ்சிருப்போம். அந்த யாக்கோபு இருக்கட்டும். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிறது யாக்கோபு யாருன்னா, பிலேயாம் சொன்ன அந்த யாக்கோபு மத்தேயு சுவிசேஷத்தில் அது நிறைவேறும்படியாக அந்த சந்ததியின் அட்டவணையில கொண்டு வந்த அந்த யாக்கோபு இங்க வேதம் தெளிவாய் அவருடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக தூதன் மூலமாக உரைக்கப்பட்ட போது இங்கேயும் அந்த யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் என்ன செய்வாராம்? அரசாளுவா. யாக்கோபின் குடும்பம், யாக்கோபின் குடும்பம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப யாக்கோபின் குடும்பத்தாரை என்ன செய்வாரா? என்றென்றைக்கும் அரசாளுவார். அரசாளுவார், அரசாளுவார். அரசாண்டாரா? அரசாண்டு முடிச்சாரா? இந்த உலகத்துல பிறப்பார், அவர் அரசாளுவார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறினதா? நிறைவேறினது. அதை குறித்து மத்தேயு தெளிவான ஒரு விளக்கம். அது அரசாண்டார் என்பதற்கு சாட்சியாக மத்தேயு ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவர் அரசாண்டதின் நிமித்தம் அவருடைய அரசாட்சியிலே வேதம் என்ன சொல்லுதுன்னா, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை
கண்டார்கள். Without truth it will not happen. அவர் அரசாளாம இந்த காரியம் என்ன செய்யாது, நடைபெறாது. அவர் அரசாண்டபடினாலதான், அவருடைய ஆளுகைக்குள்ளாக அவர் ஆண்டபடினாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். In his rule people saw the light, or they received the light. வெளிச்சத்தை கண்டார்கள். யார்? இருளில் இருக்கும் ஜனங்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள். தேவனுடைய ஜனமே, அப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிச்சோம்? இருளை ஆள நட்சத்திரத்தை உண்டாக்கினார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இருளை ஆள நட்சத்திரத்தை உண்டாக்கினார். இப்போ இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, சம்பந்தம் இருக்கா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட வர்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவை ஆள, இருள்னா, இரவு என்றாலே இருள், அப்படிதானே அர்த்தம்? இரவு என்றாலே இருள். அப்போ யாக்கோபு குடும்பம் அரசாலும், அப்படி என்றால் யாக்கோபு குடும்பம் ஒரு நாள் இருளுக்குள்ளாக இருந்த ஒரு காலங்கள் உண்டு. என் அப்பன் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது நிமித்தம் அந்த இருள் வெளிச்சத்தை கண்டது. அப்போ அங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இரவை ஆள ஒரு நட்சத்திரம் என்றால் அதை என் அப்பன் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதை இந்த இடத்துல அது ஊர்ஜிதப்படுத்துகிறது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அதை தான் இந்த இடத்துல மத்தேயு தெளிவா சொல்லிட்டாரு. இருள் ஜனம் என்று குறிப்பிட்டாரு. நட்சத்திரம் என்றால் அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இருளில் இருந்து ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன செஞ்சாங்களாம்? கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. பெரிய வெளிச்சம். அந்த பெரிய வெளிச்சத்தை எப்படி வேதம் இன்னொரு விதத்துல சொல்லுது அப்படின்னா, அதே இப்போ again come to the Genesis chapter 1 verses 17. நான் முடிக்க போகிறேன் அதனோட கனெக்டிவிட்டியில. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு நேராக நீங்க வந்தீங்கன்னா அங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்க. இப்ப வெளிச்சம் எப்படியா? வெளிச்சம் எப்படி? பிரகாசிக்க. பிரகாசம். வெளிச்சம் வெளிச்சமா இல்லாம அது எப்படியா? ஜனங்களுக்கு பிரகாசமாக, பிரகாசமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த நட்சத்திரம் இருளில் இருக்கிற ஜனங்களை ஆள அது உதித்தது. உதித்தது நிமித்தம் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் எப்படி இருந்துச்சுன்னா பிரகாசமாயிருந்தது. ஆகவேதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், என் அப்பன் ஆண்டவரை பற்றி சங்கீதக்காரன் மிக அழகாய் சொல்லுகிறான். அவர்கள் அவரை நோக்கி என்ன செஞ்சாங்க? பார்த்தார்கள், அவர்களோட முகங்கள் பிரகாசம் அடைந்தது. How it comes? அது எப்படி வந்தது? ஏனென்றால் அவர் பிரகாசம் உள்ளவர். அவரை பார்க்கிற முகங்களும் என்ன செய்யும்? பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. ஆகவேதான் இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், ஒரு பிரகாசத்தை கண்டார்கள். அப்ப நட்சத்திரம் இங்கே ஜனங்களுக்கு பிரகாசமாக மாறினது. பிரகாசமாக மாறினது. அந்த நட்சத்திரம் தாங்க இந்த நேரத்தில் நீங்களும் நானும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் வேற யாரும் இல்லை. அவர் யார் தான்? நம்ம அப்பன் இயேசு கிறிஸ்து. நம்ம அப்பன் இயேசு கிறிஸ்து. அப்போ என் அப்பன் இயேசு கிறிஸ்து நட்சத்திரமா இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தை பற்றி இன்னும் ஒரு படி அந்த பிரகாசத்தை அவரே சொல்லுகிறார். அவர் நட்சத்திரமா?
நட்சத்திரம் பிரகாசம் என்று வேதத்தில் வாசிக்கிறோமா? அப்ப அவர் பிரகாசம் என்றால் அந்த பிரகாசத்தை பற்றி இன்னும் ஒரு காரியம் அவரே சொல்லுகிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேதத்தினுடைய கடைசி புஸ்தகம் கடைசி அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். The book of Revelation chapter 22 verses 16 என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சபைகளில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான், அங்க அவரே சொல்றார் பாருங்க. அதான் நான் சொன்னேன், அவர் நட்சத்திரம், சரிங்களா? அவர் நட்சத்திரம், நட்சத்திரம் பிரகாசம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவர் பிரகாசம் உள்ளவர். ஆனா அந்த பிரகாசம் இன்னும் ஒரு படி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, அவரே அந்த வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள, எல்லாரும் சொல்லாமா, விடிவெள்ளி, எல்லாரும் சொல்லுங்க, விடிவெள்ளி, விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த பிரகாசத்தை ஒரு படி இன்னும் அந்த நட்சத்திரத்திற்கு ஒரு 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 இதை தூக்கி கொடுக்கிற. என்ன சொல்றாருன்னா, பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைக்கு நேராக நான் கொண்டு வருகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எந்த நட்சத்திரத்தை அவங்க கண்டாங்க? எந்த நட்சத்திரத்தை கண்டாங்க சொல்லுங்களேன்? பிரகாசமுள்ள விடிவெள்ளி. ஆனா பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் யார சொல்லுது? இயேசு கிறிஸ்து சொல்லுது. ஆனா அந்த இடத்துல அவர்கள் கண்ட நட்சத்திரம் அவங்களுக்கு வழிகாட்டியா வந்த நட்சத்திரத்தை பற்றி அங்க பேசப்படுது. இப்போ நான் சொல்றேன், the connectivity of the stars and Jesus. அதுக்கு தான் முந்தின வசனத்தை சொன்னேன். அந்த நட்சத்திரம் பிள்ளை எங்க இருக்கோ அங்கே அவருக்கு தலைக்கு மேல வந்து நின்றது. இப்போ அந்த நட்சத்திரம் அங்க வந்து நிக்குது அப்படின்னா, அந்த நட்சத்திர கீழே யார் இருக்கிறா? யார் இருக்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்போ அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்ட அந்த சந்தோஷத்துல அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுது. ஹல்லேலூயா. அப்ப யார் மூலமாக அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய காரியம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவர்கள் கண்ட அந்த சந்தோஷத்தின் மிகுதி, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தாங்க. ஹல்லேலூயா. இதுதாங்க stars and Jesus Christ, the between connect. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நட்சத்திரத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பு அதுதான். அதே அந்த நட்சத்திரம் கொஞ்சம் தூரத்திலே நின்று இருந்து அதோடு அதற்கு பிறகு அது மூவ் ஆகாம அந்த சாஸ்திரிகளோ இல்லாவிட்டால் அந்த மேய்ப்பர்களோ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தை கண்டிருந்து போயிருந்தாங்கன்னா அது வேற மாதிரி பேசியிருக்கலாம், அது வேற மாதிரி போயிருக்கும். ஆனா இந்த நட்சத்திரத்து பாதி வரைக்கும் நிக்கல, பிள்ளை இருந்த இடத்துல பிள்ளைக்கு மேலே வந்து நின்றது. அப்படின்னா அவருக்கு மேல அந்த நட்சத்திரம் நிக்குது, மேல அந்த நட்சத்திரம். அப்போ நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு நட்சத்திரத்தினுடைய ஆளுகைக்குள்ளாக வந்தது. அந்த ஒரு நட்சத்திரம் தான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். நம்ம வானத்துல பார்க்கும்போது என்ன கடங்காத நட்சத்திரங்களை பார்க்கிறோம்ல, அப்படிதான் இந்த இடத்துல ஒரு பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாகிய என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த நட்சத்திரம் மேல நின்னதுனால அந்த வார்த்தை நாம் வாசிக்கிறோம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது என்னன்னா, அந்த பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாகிய என் அப்பன் இயேசு கிறிஸ்து அவர் உங்களை அருகில் இல்லைல்ல,
உங்களுக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு மேல ஒரு நட்சத்திரம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நமக்கு மேல நட்சத்திரம் இல்லை, நமக்குள்ளே அந்த நட்சத்திரம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேர் அது ஆமேன் என்று சொல்றீங்க? ஆமேன் என்று சொல்றவங்க கரங்களை தட்டி, ஓ என் அப்பன் இயேசுவுக்கு ஒரு மனதார எஸ். அன்றைக்கு என் அப்பன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்ட ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியா இருந்தது. அது பிரகாசம் உள்ளதாக இருந்தது. அந்த பிரகாசம் உலகத்திற்கு அது வெளிச்சமாக இருந்துச்சு. இன்றைக்கு அப்படி அல்ல. விடிவெள்ளி நட்சத்திரமாகிய என் அப்பன் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறபடினாலே நம் மூலமாக அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம் இன்றைக்கு உலகத்திற்கு அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை ஆமேன் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார்ன்றது எப்படிங்க உலகத்திற்கு தெரியும்? இது போலதான். ஹல்லேலூயா. விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மூலமாக அந்த வெளிச்சம் உலகத்திற்கு பிரகாசிக்கப்படுது. அப்ப பிரகாசிப்பிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாகிய என் அப்பன் இயேசு இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுங்களா? இரவை ஆள, இருளில் உள்ள ஜனங்களை ஒரு வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வர இன்றைக்கும் என் அப்பன் இயேசு உங்களுக்குள்ளாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நிமித்தம் இருள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, இருள் உங்களை மூடிவிடாதபடிக்கு, இருள் உங்களை ஆளாதபடிக்கு விடிவெள்ளி நட்சத்திரமாகிய என் அப்பன் இயேசு உங்களை ஆளும்படி அவர் உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இருள் வாழ்க்கையை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இருள் உங்களை அணுகாது, இருள் உங்களை ஆளுகை செய்யாது, இருள் உங்களை மேற்கொள்ளாது. காரணம், பிரகாசம் உள்ள வெளி நட்சத்திரமாகிய என் அப்பன் இயேசு உங்களுக்குள்ளாக அவர் உங்களில் இருந்து அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவரை குறித்து லூக்கா மிக அழகாக சொல்லுகிறார். அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசித்தோம் அல்லவா? அந்த வசனத்திற்கு மேல் உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் பெரியவர், அவரை பற்றி இன்னும் வேதம் சொல்லுகிறது. அவர் யார் என்பதை குறித்து. அவர் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது தேவனுடைய சன்னமே, அந்த நட்சத்திரம் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது அந்த நட்சத்திரம் எப்பொழுதும் அது பிரகாசித்துக் கொண்டிருக்குமே தவிர ஒரு நாளும் அது மங்கி எரியாது. அந்த நட்சத்திரம் அணிந்து போகாது. அந்த நட்சத்திரம் பிறருக்கு அது ஒளியாய் அது வீசி கொண்டிருக்கா. அப்ப நீங்கள் புறப்பட்டு நீங்கள் எங்க போறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எங்கே நீங்கள் வாசம் பண்ணுகிறீங்களோ அங்கே அந்த இடத்துல ஒரு பிரகாசம், அந்த இடத்துல ஒரு வெளிச்சம். அப்ப நீங்க இருக்கிற இடத்துல இன்னும் ஒருவேளை ஜனங்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றார். உலகத்திலே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களின் மத்தியிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் வாசம் பண்ணும்போது உங்களில் இருக்கிற அந்த பிரகாசமானது, அந்த விடிவெள்ளி நட்சத்திரமானது மற்றவர்களுக்கு, உங்கள் அருகிலே இருளிலே இருக்கிறதான மற்றவர்களுக்கு அது ஒளியாய் வெளிச்சமாய் அது மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதத்துல யாரோ ஒருவரை உங்கள் மூலமாக நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க. யாரோ ஒருவருக்கு நீங்கள் ஒரு பாத்திரமாய் இருக்கிறீங்க. யாரோ ஒரு நபருக்கு நீங்கள் ஒரு காரணமாய் இருக்கிறீங்க. யாரோ ஒரு நபரை இயேசு அண்டை கொண்டு வர இந்த பிறப்பின் மாதத்துல இதோ அந்த பிரகாசிப்பிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு உங்களில் இருந்து அவர் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் என் அப்பன் இயேசு அவர் சொன்ன அந்த வார்த்தை கடந்த வாரங்களிலே, கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். நீங்கள் உலகத்திற்கு என்னவா இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. நம்ம யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, எஸ், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, அந்த நட்சத்திரத்தை குறித்து வேதம் திட்டவட்டமாக தெளிவாக from the Genesis to the Revelation shows very clearly. அந்த நட்சத்திரத்தை பற்றி பரிசுத்த வேதத்திலே தொடக்கமும் முடிவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம், அதை குறித்து நம்ம சிந்தித்திருக்கிறோம். தேவனுடைய சனமே, தேவனுடைய சனமே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்திருக்கு. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வந்திருக்கு. வார்த்தைகளோடு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார்னா, நட்சத்திரம் உலகத்திற்கு
பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமாய் மாறும்படி கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கேட்கிற யாவருக்கும், தங்களை தாழ்த்துகிற யாவருக்கும், தங்களை ஒப்பு கொடுக்கிற யாவருக்கும் பிரகாசிப்பிக்கிற விடிவெளி நட்சத்திரமாகிய என் அப்பன் இயேசு கிறிஸ்து உட்பிரவேசிக்கிறவராயிருக்கிறார். இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அதுதான் இந்த நேரம். That is the time right now. அந்த நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவர் உங்களுடைய இருதய கதவை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். ஷபலர மக்கா தூளிரே மலந்தரலரலபோ. தேவனுடைய ஜனமே, ஒரு விஷயம் ஆராய்ந்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஒரு காலத்துல இருளிலே நாம் வாழ்ந்தோம். என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிச்சத்தை கண்டோம். இன்றைக்கு அந்த வெளிச்சம், அந்த நட்சத்திரம் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறதா? இந்த பிரகாசிப்பிக்கிற அந்த நட்சத்திரம் நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? வாழ்ந்து கொண்டிருக்குமானால் உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீங்க. ஏனென்றால் உங்களுக்குள் இருந்து பிரகாசிப்பிக்கிற அந்த வெளிச்சம், ஒளியானது, அது உலகத்திற்கு அது ஒளியாய் மாறுகிறது. இன்றைக்கு நீங்கள் நானும் அப்படியே மாற வேண்டும். நம்முடைய திருச்சபை அப்படியே இருக்க வேண்டும். ஓ, கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த தேவனுடைய ஜனமே, ஆராய்ந்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. Those who are watching through social media, think about yourself, realize yourself. இந்த நட்சத்திரம் உங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கா? Let's welcome this star in your heart. இந்த நட்சத்திரத்தை உங்களுடைய இருதயத்திலே அலையுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சிந்திப்போம், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மாதத்தில் கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவரை உலகத்திற்கு காட்டுவோம். அதுவே உண்மையான கிறிஸ்மஸ். இன்றைக்கு உலகெங்கிலும் ஸ்டார்ஸை கட்டுறாங்க, வெளியே தொங்க விடுகிறாங்க. அதனால ஒரு பிரயோஜனம் அல்ல. The real meaning of star, அது நம்முடைய உள்ளத்தில் இருந்து அது உலகத்திற்கு வெளிப்படும் போதே, உலகத்திற்கு அது வெளிச்சமாய் மாறும் பொழுதே, நம்மை காணும் போது, நம்மளிடத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை அவள் பார்க்கும் போதே, that is real Christmas. அதுவே உண்மையான கிறிஸ்மஸ். அப்படி ஒரு கிறிஸ்மஸை இந்த மாதத்திலே நாம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் லெட்ஸ் செலிப்ரேட் கிறிஸ்மஸ். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. 25 தான் கிறிஸ்மஸ் இல்லை. ஸ்டார்ட் டுடே. இன்றிலிருந்து கொண்டாடுங்க. லெட்ஸ் செலிப்ரேட் கிறிஸ்மஸ். லெட்ஸ் செலிப்ரேட் ஜீசஸ். அப்பன் இயேசுவை கொண்டாடுவோம். அவருடைய பிறப்பை கொண்டாடுவோம். கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறுவோம். ஒரு கூட்டம் மக்கள் உங்களோட வெளிச்சத்தின் பின்னே வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஒரு நட்சத்திரமாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் சொல்லப்படுகிறது, உன் சந்ததியை நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். இதோ நாம், நம்முடைய சந்ததி 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 உலகத்திற்கு ஓ ஹல்லேலூயா ஒரு ஆசீர்வாதமாய், ஓ தேவனுடைய ராஜ்யத்திற்கு நடத்துகிற ஒரு வழிகாட்டியாய் இந்த நட்சத்திரமாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தையினாலே கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். உண்மையாகவே கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார் என்று சொல்றவங்க, ஓ இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னோடு கூட பேசி பலப்படுத்தினார் என்று சொல்றவங்க கரங்களை தட்டி எஸ் ஹல்லேலூயா. Glory to God, 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 glory to God. நன்றி இயேசு சுவாமி.
நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையான இந்த பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உள்ளாவிடும் எங்களோடு வாசம் செய்யும்